நன்றி உணர்வுங்கிறது தான் வேரிலிருந்து விழுது வரை இன்னைக்கு எல்லாருக்கும் குறைஞ்சிக்கிட்டே வருதுமா. நமக்கு அது வேணும். எத்தனை பேர் நாம நன்றி உணர்வோடு இருக்கிறதுனா என்ன தெரியுமா? தடுக்கி விழும்போது கையை பிடிச்சி தூக்கி விட்டவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றது மட்டுமே கிடையாது. இன்று நான் என்னவாக இருக்கிறேனோ அதற்கு நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் யாரெல்லாம் காரணமாக இருக்கிறார்களோ ஒரு முறையேனும் அவர்களை நினைத்து பார்ப்பதும், நமக்கு அவங்க உதவினா மாதிரி நாம அடுத்தவங்களுக்கு என்ன செய்ய முடியும்னு யோசிக்கிறது மட்டும்தான் நன்றி உணர்வு. அது இப்போ குறைஞ்சு போச்சு, நிறைய குறைஞ்சு போச்சு. ஒருத்தர்கிட்ட உதவி வாங்குற வரைக்கும் நம்மளுடைய முகம் இருக்கே, அது ஒரு விதமான முகம், முகமூடிகள் நிறைந்த முகம். இது எந்த மாதிரி பேசுவோம் தெரியுமா? இவங்களால ஒரு உதவி ஆணும்னா பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் எல்லாத்தையும் கலந்து பேசுவோம். பார்த்தேன், உங்களை மாதிரி வராது, உங்களை மாதிரி கிடையாது, பார்த்ததே இல்லை. சரி, அவங்களால அந்த உதவி கிடைச்சாச்சு. அதே உணர்வோடு நாம் எத்தனை காலத்துக்கு தொடரும்? உதவி செஞ்சவங்கள்ட்ட போய் நன்றின்னு சொல்வதை கூட நாம் மறந்து போய் விடுகிறோம். இது வேரிலிருந்து விழுது வரை இந்த குணம் இருக்கு. நம்மோட வயசான அம்மாவும் அப்பாவும் வீட்டில் இருக்கும்போது 10 நிமிஷம் அம்மா அப்பாவோட போய் உட்காந்து பேசியிருக்கோம்? நேரமே கிடையாது. நன்றி உணர்வுங்கிறது அங்கே இல்லாமல் போச்சு. நேரம் இல்லை, பிஸியாக இருக்கேன், வேலைன்னு குடும்பத்துக்காக தானே ஓடுறேன். குடும்பத்தோட 10 நிமிஷம் செலவழிக்க முடியாத வேலை எதுக்கு? அது யாராக இருந்தாலும் சரி. அப்புறம் அப்பாவோ அம்மாவோ காலமாக்கி போய் படமா மாட்டினதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவோம்? ஒரு 10 நிமிஷம் இப்போ எங்கள் அப்பா வந்தா நான் பேசுவேன். யாருக்குமே கிடைக்காது, யாருக்குமே கிடைக்காது. இருக்கும்போது அதன் அருமை தெரியாமல் இறந்த பிறகு புலம்போது தான் நன்றி கட்டத்தனத்தின் உச்சம். அது நம்ம வீட்டிலேருந்தே செய்கிறோம். அது வேரும் செய்து விழுதும் செய்து நடுவில் இருக்கிற இலை பூ காய் கிளை தண்டு எல்லாமே செய்து எல்லா வயதினரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். அந்த நன்றி உணர்வு வீட்டில் வேணும்.